அத்தியாயம் 143. குருவே, நாம அடுத்தது என்ன செய்யணும் என்று சமரன் கேட்க வருணமித்திரர் சிறிது நேரம் யோசித்தார். பின், சமரா, நீ போய் புலிப்பாலைவனத்தோட ஒரு நல்ல சிறப்பான வரைபடத்தை வாங்கிட்டு வா. இந்த நகரத்தில் இருக்கிற பல கடைகள்ல அந்த மாதிரி வரைபடத்தை விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வரைபடம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது தவிர தண்ணீர், அப்புறம் மறக்காம நீ இன்னொன்னு ஏற்பாடு செய்யணும் என்று வருணமித்திரர் நிறுத்த, என்ன குருவே அது என்று ஆவலாக கேட்டான் சமரன். மருந்து கடைக்கு போய் பாம்புகளை விரட்ட மருந்து வாங்கிட்டு வரணும் சமரா. இந்த புலிப்பாலைவனத்தை சேர்ந்த நாகப்புற மக்களோட சிறப்பே விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளை தாக்குறதுக்கு பயன்படுத்துறது தான். அதனால அந்த ஆயுதத்துக்கான தற்காப்பை நாம இப்பவே ஏற்பாடு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா என்ற வருணமித்திரர் சமரனை பார்த்தார். சமரனும் புரிந்து கொண்டு தலையை ஆட்டினான். அதைத் தொடர்ந்து, சமரா, நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களை சேகரிக்கவே உனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு இரவை நாம இந்த நகரத்திலேயே செலவிடுவோம். நாளைக்கு புலிப்பாலைவனத்துக்கு புறப்படலாம் என்ற வருணமித்திரர் திடீரென தனது நெற்றியை தட்டினார். நான் எதையோ மறந்துட்டேன் சமரா. என்ன அது? ஞாபகம் வந்துருச்சு. உன்னோட வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையும் முடிஞ்சிருச்சு இல்லையா? உன் பயிற்சியில உனக்கு இது அதிகம் தேவைப்படும். நீ ஏற்கனவே மந்திர மிருகங்கள் பகுதியில் இருந்து நிறைய மூலிகைகளை சேகரிச்சு வச்சிருக்கல. அதனால இன்னைக்கு இரவு நான் அந்த மாத்திரைகளை தயார் செய்யறேன். ஆனா சமரா, ஒண்ணு மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்கோ. எப்படியும் நாளைக்கு காலையிலேயே புலிப்பாலைவனத்துக்கு நாம புறப்படணும். அதனால அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரமா செய் என்றார். இதை கேட்ட சமரன் வருணமித்திரருக்கு மட்டும் புரியும்படி மீண்டும் ஒரு முறை தலையை ஆட்டினான். அதன் பின் சுற்றி பார்த்துவிட்டு சாலையில் நடந்து சென்ற ஒருவனை பிடித்து வரைபடக் கடையின் முகவரியை கேட்டான். சட்டென்று தடுத்ததால் சற்று கோபம் வந்தாலும் சமரனின் மார்பில் இருந்த மருத்துவரின் பதக்கத்தை பார்த்தவுடனேயே அந்த மனிதனின் கோபம் புன்னகையாக மாறியது. அவன் மிகவும் மரியாதையுடன் கடைக்கு செல்லும் வழியை விளக்கினான். பின் புலிப்பாலைவன வரைபடத்தின் சரியான விலையையும் அவனிடம் சொன்னான். அதனால் கடைக்காரர் வரைபடத்திற்காக அவனிடம் அதிக கட்டணம் வசூலிக்க முடியாது என்று கூடுதல் விவரத்தையும் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட சமரன் அந்த மனிதனுக்கு நன்றி சொன்னான். பிறகு அவன் மருத்துவருக்கான பதக்கத்தை பார்த்து பளிச்சென சிரித்தபடி முன்னேறினான். அந்த மனிதன் காட்டிய பாதையில் சிறிது நேரம் நடந்த சமரன் வரைபட அங்காடி என பெயரிடப்பட்டிருந்த கடையை பார்த்தான். அதன் அருகில் சென்ற சமரன் வெளியில் நின்றபடியே கடையின் உள்ளே பார்த்தான். அந்த கடை அக்கம்பக்கத்தில் உள்ள மற்ற கடைகளைப் போல பளிச்சென்று இல்லாமல் பழையதாக இருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். அந்த கடை எத்தனை தலைமுறையாக இயங்குகிறது என்று அவனால் யூகிக்கவே முடியவில்லை. இதை நினைத்தபடியே முகத்தில் ஆச்சரியத்துடன் மெதுவாக கடைக்குள் நுழைந்தான் சமரன். வெளியில் பார்த்ததை விட கடை உள்ளே சற்று பெரியதாக இருந்தது. அந்த சிறிய இடத்தில் வெளிச்சத்தை பரப்ப பயன்படுத்தும் 2 பிரகாசமான முத்துக்கள் மட்டுமே அங்கு வெளிச்சத்திற்காக வைத்திருந்தனர். ஆனால் அதுவே அந்த கடைக்கு போதுமானதாக இருந்தது. பிறகு சமரன் மீண்டும் பார்வையை திருப்பினான். வரைபடத்தை வாங்க வந்தவர்கள் ஒரு சிலரே அங்கு இருந்தனர். அந்த இடத்தை பார்த்த சமரனின் மனதில் ஒரு கேள்வி எழத் தொடங்கியது. நான் ஏதாவது தவறான கடையில நுழைஞ்சிட்டேனா? இங்க என்ன கூட்டமே இல்ல, இது பிரபலமான கடைன்னு சொன்னாங்களே என்று யோசித்தான். பிறகு சிறிது தூரம் நகர்ந்து நேராக கடை முதலாளியிடம் சென்று நின்றான். அவர் அங்கே மறுபுறம் தலைகுனிந்து வரைபடத்தை வரைந்து கொண்டிருந்தார். அவரை சற்று உற்று பார்த்தான் சமரன். வரைந்து கொண்டிருந்த மனிதனின் தலையில் நிறைய வெள்ளை முடி இருந்தாலும் அவருடைய வயதை ஒப்பிடும்போது வரைபடத்தை வரையும் போது அவருடைய கை சிறிதும் நடுங்கவில்லை. சமரன் அந்த முதியவரை தொந்தரவு செய்யாமல் தனக்கு முன்னால் தொங்கிய வரைபடங்களை பார்த்தான். அப்போது சில வரைபடங்களுக்கு நடுவில் புலி பாலைவனத்தின் ஒரு பெரிய வரைபடத்தை பார்த்தான். சமரன் அதை மிகவும் கவனமாக ஆராய்ந்தான். இப்படியே சிறிது நேரத்தை செலவிட்ட சமரன் முதியவர் இன்னும் வரைபடத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதைக் கண்டு கடையின் ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த வரைபடங்களை பார்க்க நகர்ந்தான். முதியவர் வரைபடத்தை உருவாக்கும் வரை அங்கே தொங்கிக் கொண்டிருந்த வெவ்வேறு வரைபடங்களை மெதுவாக பார்க்கலாம் என நினைத்த சமரன் கடையை சுற்றி பார்த்தான். அவன் பார்வை கடையின் மூலையில் குப்பை போல ஒரு பெட்டியில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த வரைபடத்தின் மேல் விழுந்தது. அதன் அருகில் சென்ற சமரன் அதிலிருந்த வரைபடத்தை திறந்து பார்த்தான். அந்த பழைய மஞ்சள் காகிதத்தில் செய்யப்பட்ட வரைபடம் முழுமையடையாமல் இருந்தது. அதிலிருந்த சில வரைபடங்களை வெளியே எடுத்து பார்த்தான். மொத்தத்தில் 4 அல்லது 5 முழுமையடையாத வரைபடங்கள் அதில் இருந்தது. அந்த வரைபடங்கள் அனைத்துமே முழுமையற்ற வரைபடங்கள் தான். அவற்றை யாரும் வாங்க விரும்பவில்லை என்று சமரன் புரிந்து கொண்டான். சமரன் அந்த பெட்டியில் இருந்து எடுத்த முழுமையடையாத அனைத்து வரைபடங்களையும் மீண்டும் அந்த பெட்டியிலேயே போட்டான். அப்போது திடீரென அந்த பெட்டியில் இருந்து ஒரு சிறிய துண்டு வரைபடம் வந்து சமரனின் காலடியில் விழுந்தது. சமரன் குனிந்து அந்த பழைய காகிதத்தை எடுத்து பார்த்து அதை பெட்டியில் வைக்க முற்பட்ட போது திடீரென ஏதோ நினைவுக்கு வந்து அந்த சிறிய காகிதத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். முதல் பார்வையிலேயே அவனது தேடலுக்கான ஆர்வம் தொடங்கி இருந்தது.
அந்த காகிதம் சமரனுக்கு தேவையில்லை எனதான் எண்ணியிருந்தான். ஆனால் இப்போது அதை கவனமாக பார்த்த பிறகு சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்து வாய் அகலத் திறந்தது. அந்த சிறிய பழைய காகிதத்தில் சமரன் இப்போது அடையாளம் கண்டுகொண்ட வரிகள் அவனை மிகவும் மகிழ்ச்சி அடைய வைத்தது. சிறிது நேரம் சிரித்துவிட்டு அந்த காகிதத் துண்டை பார்த்த சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து படபடக்கும் இதயத்தை அமைதிப்படுத்திக் கொண்டு, இதுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இப்படி சொன்னவன் அந்த சிறிய காகிதத் துண்டை மிக கவனமாக கையில் எடுத்து வைத்துக் கொண்டான். இந்த கடையில் இந்த காகிதம் கிடைக்கும் என எதிர்பாராத சமரன் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அந்த சிறிய துண்டில் அமைக்கப்பட்ட பாதைகளை அவனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் காகிதத்தின் விளிம்பை பார்த்தபோது அவனும் இசையருவியும் அந்த பழங்கால குகைக்கு சென்றபோது கண்டெடுத்த வரைபடத்தின் மிச்ச பாதிதான் இது என சமரனுக்கு நன்றாக புரிந்தது. இது பண்டைய முன்னோர்களின் பொக்கிஷம். அந்த வரைபடத்துடன் இந்த துண்டையும் இணைத்து இரண்டின் உதவியுடன் அவன் சக்தி வாய்ந்த ஒளியான ஒரு எரியும் தாமரையின் ஒளியை அடைய முடியும். அவன் மகிழ்ச்சியில் இருக்க அவன் கையில் இருப்பதை பார்த்த வர்ணமித்திரர் ஆச்சரியமடைந்தார். வர்ணமித்திரர் இந்த ஒளியை தெய்வீக ஒளியை ஒத்த சக்தி வாய்ந்த ஒளி என்று ஏற்கனவே கூறியிருந்தார். அந்த ஒளி மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை பற்றி அறிந்தவர்கள் கூட ஹீமவாகினியில் மிகவும் குறைவானவர்களே. அவர்களும் வர்ணமித்திரர் போல மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள்தான். ஹீமவாகினியிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த வர்ணமித்திரர் கூட அந்த எரியும் தாமரை ஒளியை பார்த்ததில்லை. சமரன் அந்த தெய்வீக ஒளியையும் வர்ணமித்திரரையும் நினைத்துக் கொண்டிருந்த போது திடீரென அவன் மோதிரத்தில் இருந்து வர்ணமித்திரரின் குரல் கேட்டது. சமரா, என்ன தற்செயலான ஒரு நிகழ்வு! இவ்வளவு சக்தி வாய்ந்த பொருளோட வரைபடத்தை ஒரு குப்பை கிடங்குல இருந்து நீ கண்டுபிடிச்சு எடுத்திருக்க. தாமரையோட ஒளியும் நீயும் சந்திக்கணும்னு விதியில எழுதி இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இந்த குப்பையில் இருந்த இந்த வரைபடம் உன் பார்வையில பட்டிருக்கு என்றார். வர்ணமித்திரர் சமரனிடம் இதை சொல்லும் போது அவர் குரலில் அதிக ஆச்சரியம் இருந்தது. ஏனெனில் சமரன் இத்தனை அதிர்ஷ்டக்காரனாக இருப்பான் என்று அவரால் கூட நம்ப முடியவில்லை. இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திர ஒளியின் வரைபடத்தின் 2 துண்டுகளும் சமரனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. வர்ணமித்திரரின் குரலில் அவரது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் அந்த வரைபடத்தின் 2வது பகுதியையும் மோதிரத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று நினைத்தான். 2 துண்டுகளையும் இணைத்து எரியும் தாமரை ஒளியின் வரைபடம் எவ்வளவு முழுமையானது என்று பார்க்க துடித்தான். ஆனால் அப்போது அந்த கடைக்காரரின் வேலை முடிந்திருந்தது. அவர் தலை நிமிராமல் உரத்த குரலில், தம்பி, நீங்க புலிப்பாலைவனத்தோட வரைபடத்தை வாங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா என்று கேட்டார். அந்த கடைக்காரரின் கனத்த குரலை கேட்ட சமரன் சட்டென பீதி அடைந்தான். பின் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவாக அந்த முதியவர் முன் நடந்தான். அவர் முன்னால் சென்றவுடன் சமரன் அந்த முதியவரை பார்த்து சிரித்துக்கொண்டே அவரிடம், வணக்கம் ஐயா, புலிப்பாலைவனத்தோட சிறந்த வரைபடத்தை எனக்கு தர முடியுமா என்று கேட்டான். எல்லா வரைபடங்களுமே இங்க சிறந்ததுதான். உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செஞ்சு எடுத்துக்கோங்க என்று பதில் தந்தார் முதியவர். சமரன் அவரது பேச்சின் இந்த தொனியில் சற்று ஆச்சரியமடைந்தான். ஆனால் அதை பற்றி அதிகம் யோசிக்காதவன் அவனுக்கு அருகில் உள்ள வரைபடங்களில் இருந்து சிறந்த வரைபடத்தை தேர்ந்தெடுக்க தொடங்கினான். இதற்கிடையில் சிறிது தயங்கிய சமரன் அந்த பழைய காகிதத்தை முதியவரிடம் காட்டி, ஐயா, இந்த வரைபடத்தோட மீதி உங்ககிட்ட இருக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்றான். சமரனின் கேள்வியை கேட்டு சட்டென்று நின்ற முதியவர் சமரனின் கையில் வைத்திருந்த காகிதத் துண்டை கொஞ்சம் கவனமாக பார்க்கத் தொடங்கினார். அந்த துண்டு எந்த வரைபடத்தை சேர்ந்தது என்று புரிந்தவுடன் அந்த மனிதர் உடனடியாக தலையை உயர்த்தி சமரனின் கண்களை நேராக பார்த்தார். அந்த மனிதன் தலையை உயர்த்தியவுடன் அந்த மனிதனின் கண்ணின் விளிம்பில் மிகவும் ஆழமான காயம் இருப்பதைக் கண்டான் சமரன். அது மிகவும் பயம் தரக்கூடியதாக இருந்தது. அந்த மனிதனின் முகம் நன்றாக இருந்தாலும் காயத்தின் காரணமாக சற்று ஆபத்தானவராகவே அவர் தோற்றமளித்தார். அப்போது திடீரென்று அந்த முதியவர் சமரனிடம், நீங்க இந்த வரைபட காகித துண்டுகளை இதுக்கு முன்னே எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்று கேட்டார். அந்த முதியவரின் கண்கள் சமரனின் மார்பில் இருந்த பதக்கத்தின் மேல் விழுந்தது. அதை கண்டவுடன் அவர் முகம் மீண்டும் ஒரு முறை ஆச்சரியமடைந்தது. அந்த மனிதரின் கேள்விக்கு சமரன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். பின் அவரிடம், இது மாதிரி ஒரு காகித துண்டை நான் ஒரு ஏலக்கூடத்துல பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அதை ஏலம் எடுக்க விரும்பினேன். ஆனா ஏலம் அதிக விலைக்கு போனதால என்னால் அதை வாங்க முடியல. இப்ப வரைபடத்தை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வாங்க முடியாம போன காகித துண்டு மாதிரியே இருந்த இந்த காகித துண்டு திடீர்னு கிடைச்சது என்றான். தாமரையின் ஒளி அற்பமானதல்ல, அது ஒரு பொக்கிஷம் என்பதால் சமரன் அந்த மனிதரிடம் பொய் சொன்னான். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒளியின் பெயரை கேட்டால் கூட பேராசை வரும். எனவே சமரன் தனது ரகசியத்தை வெளிப்படுத்தாவிட்டாலும் கடைக்காரரிடம் இந்த வரைபடத்தை பற்றி கூற விவரம் கேட்டான். அதே சமயம் அந்த வயதான கடைக்காரர் சமரனின் வார்த்தைகளை நம்பி சமரனுக்கு தாழ்ந்த குரலில் பதிலளித்தார். நல்லது தம்பி, உண்மையை சொல்ல போனா இதோட மீதி இருக்கிற வரைபடத்தை காணல.
இதுவே எனக்கு தற்செயலா கிடைச்சதுதான் என்றார். சமரன் உடனடியாக அந்த நபரிடம் மற்றொரு கேள்வியை கேட்டான். இந்த காகித துண்டு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு எனக்கு சொல்ல முடியுமா என்றான். சமரனை மிகவும் நிதானமாக பார்த்த அந்த மனிதர், கண்டிப்பா, இதுல என்ன இருக்கு, நான் இதை பாலைவனத்திலிருந்து தான் தோண்டி எடுத்தேன் என்றார். ஆனால் இந்த பதில் சமரனுக்கு உதவவில்லை. எனவே அவன் சாதாரணமாக இருப்பதாக காட்ட தலையை ஆட்டியபடி சிரித்தான். பிறகு அந்த காகித துண்டை கடைக்காரரிடம் காட்டி, உங்களால இந்த துண்டை எனக்கு விற்க முடியுமா? அதுக்காக நான் அதிக விலை கொடுக்க கூட தயாரா இருக்கேன் என்றான். முதியவர் தலையை மறுப்பாக அசைத்து சமரனுக்கு பதிலளித்தார். இல்ல தம்பி, நான் அதை விற்க விரும்பல என்றார். பின் அவர் மீண்டும் ஒரு வரைபடத்தை உருவாக்கத் தொடங்கினார். இதை கண்ட சமரனுக்கு தான் எவ்வளவு அதிக தொகை கொடுத்தாலும் அந்த மனிதர் இந்த வரைபடத்தை விற்கப் போவதில்லை என புரிந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால், சமரன் அந்த காகித துண்டை எத்தனை காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ள தயாராக இருந்தான். ஏனெனில் சுடர்விடும் தாமரையின் ஒளி அனைத்து தெய்வீக ஒளிகளையும் ஒத்த மூன்றாவது சக்தி வாய்ந்தது. மேலும் சமரனுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும். அவன் தனது சுடர் மந்திரத்தை அதிக சக்தி வாய்ந்ததாக உருவாக்க விரும்பினால் அதற்கு அவன் இந்த தெய்வீக ஒளியை பெற வேண்டும். இதை நினைத்த சமரன், எனக்கு இந்த காகித துண்டு வேணும், எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் என்றான். அப்போது திடீரென சமரனின் மோதிரத்திலிருந்து வருணமித்திரரின் குரல் கேட்டது. அது அவன் மனதில் இருக்கும் எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்தியது. பேச்சை உடனே நிறுத்துமாறு சைகை செய்தவர், சமரா, கவனமாயிரு, இந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லைன்னு எனக்கு தோணுது என்றார். இதை கேட்ட சமரன் உடனே ஆச்சரியத்துடன், என்ன குருவே சொல்றீங்க, அப்பாவியா தெரிகிற இந்த மனிதன் ஆபத்தானவரா என்று கேட்டு வருணமித்திரரின் பதிலுக்காக காத்திருக்க தொடங்கினான். பின் வருணமித்திரர் சமரனிடம் விளக்கினார். ஆமா சமரா, இந்த முதியவர் உண்மையிலேயே ஒரு சக்தி சக்கரவர்த்தி. ஆனா அவரோட சக்திகளை குறைக்கிற ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த மனிதன் இப்ப துரோணர் தரவரிசையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்காரு என்றார். வருணமித்திரரின் வார்த்தைகளை கேட்ட சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சக்தி சக்கரவர்த்தியா? ஆனா இது எப்படி நடக்கும்? எனக்கு தெரிஞ்சவர முழு விராட சாம்ராஜ்யத்திலையும் சக்தி வாய்ந்த 10 பேர்ல 3 பேர் மட்டும்தான் சக்தி சக்கரவர்த்திகள். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சக்தி சக்கரவர்த்தி ஆக முடியும் என்று மனதில் கேட்டான். அட சமரா, அது எனக்கு எப்படி தெரியும்? ஆனா நீ சொல்ற அந்த 3 சக்தி வாய்ந்தவர்களோட பலமும் என்னன்னு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஹீமவாகினியில வசிக்கிற பல பேர் தங்களோட உண்மையான சக்தியை யார்கிட்டையும் காட்ட விரும்பாதவங்க தான். இதை என்னால உறுதியா சொல்ல முடியும். இது ரொம்ப விசித்திரமானதும் கூட. உண்மையை சொல்லணும்னா, ஒரு கடையை திறந்து அதுல புலிப்பாலைவனத்தோட வரைபடத்தை விற்கிறது ஒன்றும் அவ்வளவு விசித்திரமான வேலை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சக்தி வாய்ந்த மனிதர்களுக்குன்னு சில வினோதமான பொழுதுபோக்குகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சமரனுக்கு விளக்கம் தந்தார் வருணமித்திரர். இதை கேட்ட சமரன் சிறிது நேரம் மௌனமானான். ஆனால் அவன் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா இந்த வரைபடத்தோட துண்டு அவர்கிட்ட மட்டும் ஏன் கிடைச்சது? அந்த தாள் வேற யார்கிட்டயாவது இருந்திருந்தா எனக்கு எளிதா கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப எப்படி நான் எனக்கு அந்நியரான இவர்கிட்ட போய் எனக்கு இதை தாங்கன்னு வற்புறுத்த முடியும்? அதுவும் சக்தி சக்கரவர்த்தி நிலையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் வற்புறுத்துறது என்ன நடக்கிற காரியமா? நான் ஏன் இவ்வளவு துரதிருஷ்டசாலியா இருக்கேன் என்று மனதில் நினைத்து கொண்டான். வருணமித்திரர் அவன் புலம்புவதை கேட்டு சிரித்தார். பின் மோதிரத்தில் இருந்தபடியே சமரனுக்கு ஆறுதல் கூறினார். சமரா, நீ ஏன் அப்படி நினைக்கிற? இதுவும் உன் அதிர்ஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன் என்றார். இதற்கிடையில் எதிரில் நின்றிருந்த அந்த முதியவரின் பொறுமை கலையத் தொடங்கியது. இதோ பாரு தம்பி, இந்த வரைபடத்தை பத்தி யோசிக்கிறத நிறுத்து. நான் அதை எந்த விலைக்குமே விற்க போறதில்ல. அதனால இப்போ உன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அமைதியா இங்கிருந்து வெளியே போ. ஆனா தெரியாம கூட அதை திருட நினைக்காத, அது உனக்கு நல்லது கிடையாது என்று எச்சரித்தார். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.